ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 19வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கிட்ட எப்படியாக காணப்படுகிறது? குடும்பத்தில் வாழும்போது பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளாக யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணும்போது மற்றவர்கள் கவனிக்கிறாங்களா, நம்மளை பார்க்குறாங்களான்னு சொல்லி நாம் அதை பயந்து பயந்து பார்த்து தப்பை செய்யாமலும் இருப்போம், துணிகரமாக செய்கிற பாவங்களும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்ட பயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கு? அனுதினமும் அவருக்கு பயந்து முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறோமா? அனுதினமும் வேத தியானம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? கர்த்தர் நம்மை பார்த்து கவனித்து கொண்டே இருக்கிறார். எனக்குள்ளாக அப்படிப்பட்ட பயம் இருக்குதான்னு சொல்லி தாவீதின் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டதுங்க. அதே சவுலோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படலை. தாவீது தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து கொண்டார். தன்னுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், துணிகரமான பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே என்னை விலக்கி பாதுகாத்துங்கன்னு சொல்லி அவர் மனம் திரும்பி மனம் கசந்து கர்த்தரோடு ஒப்புர வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் சவுலுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மனக்கசப்புகள் மாறவே இல்லை. அவன் தாவீதின் மேல எரிச்சல் கொண்டான், தாவீதின் மேல போட்டி வைத்தான், பொறாமை வைத்தான். இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டுச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா கடைசி நாட்களிலே நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். துணிகரமான பாவங்கள் என்னிடத்துல இருக்கா? ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை நான் மன்னிக்கிறேனா? மற்றவர்கள் மேல இருக்கிற கசப்புகளை நான் மன்னிக்கிறேனா? நீங்க என்னை பார்த்துட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்துல காணப்படுகிறதா? அதுல நான் நிலைச்சு நிற்கிறேனா? கர்த்தருடைய நியாயங்களிலே உண்மையாக இருக்கிறேனா? அவைகளை அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறத? இந்த காரியங்களை எல்லாம் செய்து நான் சரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனான்னு சொல்லி இந்த நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் அதிலிருந்து நம்மை திருத்தி நம்ம மேல எந்த ஒரு துணிகர பாவங்களும் இல்லாதபடிக்கு நம்மை உத்தமனாக சுத்தமானாக கழுவி, நம்மை பாவங்களற கழுவி நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம பரலோகத்துக்குரியவர்கள். அதனால ஒவ்வொரு நாளும் அந்த பரலோகத்துக்கு போகணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக காணப்படணும், நம்ம சந்ததிகளுக்குள்ளாக காணப்படணும்னு சொல்லி இந்த நாளிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசியிருக்கிறீங்க அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களிடத்திலே காணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, உண்மையாக உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளுகிறோமா? எங்களிடத்திலே நீதியான காரியங்கள் காணப்படுகிறதா? உமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டோமான்னு சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்தவர்களாகப்பா, தாவீதை போல எங்கள் குற்றங்களை நாங்கள் மறைக்காதவர்களாக ஆண்டவரே, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட்டு மனம் விரும்புகிற இருதயத்தை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்குள்ளாக கொடுக்க வேண்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.